என்னுடைய பேர் ஞானவடிவேல் குமரன். இந்த ஃபார்ம் வந்து ராஜாஸ் ஃபார்ம்ன்ட்டு தொப்பூர்ன்ட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பார்டரில் இருக்குது. பொமோகிரனேட் வந்து ஒரு 10 ஏக்கர்ஸ் இருக்குது. அதில் இப்போ 5 ஏக்கர்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஃபீல்டில் வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து எங்களுக்கு ஒரு 3 ஏக்கர்ஸ் வந்து ஜாஸ்மின் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வாட்டர் வந்து ட்ரிப்பில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதை மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மொபைல் டெக் வந்து இன்ஸ்டால் பண்ண பின்னாடி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு அண்டு ஃபெர்டிலைசருக்கு ஃபெர்டிகேஷனும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. இவர் என்னுடைய சன்னில்லா டாக்டர் ஸ்ரீதரன்ட்டு பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இவர் தான் இந்த ஐடியாவே ஃபஸ்ட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும்னு சொன்னது. அப்புறம் இவர் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மொபிடெக் வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ இந்த மொபிடெக்கை வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணோம். நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உட்காந்து அது பேசும்போது என்ன இன்னோவேஷன் பண்ணலாம் ஃபார்மில், நாங்கள் கூட எல்லாம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி இன்வால்மெண்ட்டாக பண்ணிக்கலாம், நாங்கள் எப்படி எஃபிஷியண்ட்டில் மேனேஜ் பண்ணலாம் அப்படி பார்க்கும்போது இந்த ஆட்டோமேஷன் ஆஃப் இரிகேஷன் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் அப்படி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது ராஜ்யம்மா நாங்கள் எல்லாம் பார்க்கும்போது மொபிடெக் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனிஸ். ஸோ ஃப்ரம் தி டைம் வி ஹவ் கான்டாக்டட் தெம் டில் இட்ஸ் பின் ஆல்மோஸ்ட் 1 month சின்ஸ் இன்ஸ்டலேஷன். இட் வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த கம்பெனி. டைம் கொடுத்தாங்க, எல்லாமே புரிஞ்சிச்சு. எந்த காம்போனென்ட்ஸ் போட்டால் எங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இந்த ப்ராஜெக்டை இன்ஸ்டால் பண்ண முடியும், காஸ்ட் எப்படி ஆப்டிமைஸ் பண்ண முடியும், அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் தே டுக் ஆர் ஃபீட்பேக்ஸ் பாசிட்டிவ்லி. வேர் எவர் வி வாண்டட் த காஸ்ட் டு பி ரெடியூஸ், தே அண்டர்ஸ்டுட் அண்ட் தே டிட் இட். So far the response has been good. பொதுவாக இதில் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு இந்த பொமோகிரனேட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு முன்னாடி அவங்க மோட்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா 2 hours 3 hours ஆகும். ஸோ இப்போ அந்த சிஸ்டம் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் டைம், எவ்வளோ ஃப்ளோ ஆஃப் வாட்டர் தேவை அப்படின்றது. ஸோ ஒரு 1 hour அப்படின்னா கரெக்டாக 1 hourல அடுத்த நெக்ஸ்ட்டு கேட் வாலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிடுது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வாட்டரே வந்து 3 hours 4 hours இதே தோட்டத்துக்கு பாஞ்சிட்ருக்கோம். இப்போ அந்த இதெல்லாம் இல்லை. மெயினாக வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சேவிங்ஸாக தான் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம பிளான்ட்டுக்கும் வந்து ஓவர் வாட்டரிங் வந்து விட்டோம்னா அந்த இதே க்ரோத்தே வந்து ஸ்பாயில் ஆகிடுது. ஸோ க்ரோத் இருக்கும், பட் நமக்கு ஈல்டிங் இருக்காது. ஸோ இப்போ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது எங்களுக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த வாட்டரிங்கில் நம்ம மேனேஜர் மயிலுன்னு இருக்கார், அவர் தான் பார்த்துட்ருப்பார். ஸோ அவர் மிட் நைட்டில் கூட வந்து எடுப்பார். மிட் நைட் 1 o'clock 2 o'clock வந்து எடுத்துவிடுவார். ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து அவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ராத்திரி வந்து தூக்கம் கெட்டு இந்த 2 o'clock 3 o'clock வந்து எடுத்து விட்றதெல்லாம் இப்போ தேவையில்லை. ஸோ கரெக்டாக அவருடைய மேற்பார்வையில் கரெக்டாக இது நடந்துகிட்ருக்குது. இப்போ நாங்களே இருக்கணுன்றதில்லை, அவர் ஆப்ரேட் பண்ணிக்கிறார். ஸோ இது ரொம்ப வெரி வெரி யூஸ்ஃபுல். இப்போ இந்த டெக்னாலஜி இன்டிகிரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் என்னென்னா தெர் இஸ் எ ஃப்ளோ சென்சர். இந்த ஃப்ளோ சென்சர் என்ன பண்ணுதுன்னா எவ்வளோ தண்ணி போகிறதோ, வாட் இஸ் த ஃப்ளோ ரேட், அப்புறம் டோட்டலி எவ்வளோ வால்யூம் போயிருக்கோ இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வச்சு நாங்கள் ஆக்சுவலி ஃப்ளோ பேஸ்டே இரிகேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 பிளான்ட்ஸ் இருக்குது ஒரு கேட் வால்க்கு, அண்ட் யூ வாண்ட் டு கிவ் only 10 liters per plant. அப்போது ஜஸ்ட் 4000 liters போகணும் இந்த கேட் வால்க்கு. அப்படி ப்ரோக்ராம் பண்ணால் அப்படியே வரும். பொமோகிரனேட்டுக்கெல்லாம் இரிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மோஸ்ட் ஆஃப் தி கிராப்ஸ் அப்படி தான். எக்ஸசிவ் இரிகேஷன் இஸ் ஆல்சோ நாட் யூஸ்ஃபுல் அண்ட் அண்டர் இரிகேஷன் ஆல்சோ இஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ இது வச்சு நாங்கள் அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆப்டிமைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ஹை வேல்யூ ஹை ஈல்ட் கிராப்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் கூட திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல்.
இந்த 2 பேர் தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் எங்களோட ஃபார்முலா. ஸோ மயிலண்ணா இந்த பிடெக் பண்ண அப்புறம் என்ன எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. இப்போ நல்லா இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. முன்னாடினா ரொம்ப முன்னாடி கொஞ்சம் கஷ்டம். அது மோட்டர் போடணும், கேட் வளர்த்து எழுப்பணும். இப்போ நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஐடியா கொடுக்க நாங்கள் அந்தளவுக்கு செய்கிறோங்க. ஐடியா தான் உங்கள் ஐடியா. ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு இது நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். ஆமாங்க. அந்த செடியை திருப்பி காலையில் வந்து என்ன பண்ணுது, எப்படி இருக்குது அப்படின்னு அந்தளவுக்கு பார்க்குறேங்க. அது செடி மேலே தான் கண்ணை உயிரே அதுதான். ஆமாங்க. நைட்டில் தூங்கும் போது கூட அந்த ஞாபகம் தான், செடி ஞாபகம் தான் வருதுங்க. அதே தான். ஆனால் இந்த தண்ணி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சுல்ல இந்த மொபிடெக்கோட இது போட்ட அப்புறம் ரொம்ப ஈஸியாக. ஒன்றும் பிரச்சனை. ஈஸியாக. முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டம். நைட்டில் தூங்க முடியாது. நைட்டில் வரணும், மோட்டர் போடணும், திருப்பி பிடுங்க ஓசு அங்கேயே இருக்கணும், பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க. ஒன்றும் பிரச்சனை. கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்படி எஃபிஷியண்ட்டாக இருக்கு? நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் வைஸாக பார்த்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு ஏரியாவுக்கு இவ்வளோ செடி பிளான்ட் இருக்குன்னா நம்ம வாட்டர் எவ்வளோ சோர்ஸ் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுவும் கால்குலேஷன் பண்ணி விட முடியாது. நம்ம இப்போது இது மொபிடெக்கில் யூஸ் பண்ணதுனால நம்ம அந்த கால்குலேஷன் பண்ணி நம்ம விட்டுக்கலாம். நம்ம ஃபெர்டிகேஷன் பண்ணும் போது கூட நம்ம இவ்வளோ தான் கவுண்டிங், ஒரு செடிக்கு இவ்வளோ போகணுன்னா நம்ம அது ஃபெர்டிகேஷன் டேங்க்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்றோம். போது இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் மாதிரி பண்ணுறோம். நீங்கள் சொன்னதுனால அது கரெக்டாக வந்து. ஆமாம். இனி புதுசாக அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆட்டோமேஷன் தேவை. ஏன்னா இப்போ நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம விவசாயம் பண்ணணும்னு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆல் லேபர் வந்து கிடைக்கலன்னா, அவங்களே ஆப்ரேட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஆட்டோமேஷன் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு அது இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ண முடியும். நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாகவே லேபர் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புதுசாக ஒரு அக்ரிகல்ச்சர் நம்ம ஆரம்பிக்கணும் வர எல்லாத்துக்குமே இந்த ஆட்டோமேட்டிக் ரொம்ப முக்கியம்.